Hi students, last class பார்த்தீங்கன்னாக்கா வாட் இஸ் லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் இன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு நியூ டாபிக் என்னென்னா தின் லென்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தின் லென்சஸை பற்றி தான் இதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டில் வாட் இஸ் தின் லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தின்னா என்ன ரொம்ப மெல்லிய லென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? லென்ஸ்னால் என்ன சொல்லுவோம்? வில்லை, மெல்லிய வில்லை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் என்னென்னலாம் இருக்குது சார்? அது சாதாரணமாக இருக்கிற மிரருக்கும் லென்ஸுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். மிரர்னாக்கா ஒரு சைடு என்ன செஞ்சுருப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு கோட் பண்ணியிருப்பாங்க, அதனால் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுவே லென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சாதாரணமாக கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். அதில் நம்ம அதை பற்றி நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். ஆனால் தின் லென்ஸஸை பற்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்க போகிறோம். என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கான்டாக்ட் லென்ஸ்லாம் இருக்குது இல்லையா, கண்ணுலலாம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிற லென்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தின் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே அந்த தின் லென்ஸஸை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸ், இதுதான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா இதில் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள். லென்ஸ் இஸ் ஃபார்ம்டு பை டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் பவுண்டட் பிட்வீன் டூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லென்ஸ் ஜென்ரலாக நம்ம லென்ஸ் ஃபார்ம் பண்ணணுனால என்ன செய்யணும், வி நீட் டூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ். சில இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸு, பிளேனோ கான்கேவ் லென்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. ரைட்டாக? இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் சைடு லென்ஸ் இஸ் கான்வெக்ஸு, அதர் சைடு இஸ் பிளேன் அப்படின்னு இருக்கும். இல்லை ஒன் சைடு இஸ் கான்கேவ், அதர் சைடு இஸ் பிளேன் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த மாதிரி கூட லென்ஸு ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ தின் லென்ஸ்லேயும் அதே மாதிரி தான் பாருங்கள். A lens is formed by transparent material bounded between two spherical surfaces or one plane and other spherical surface. ஸ்பெரிக்கல்னால் அது கான்வெக்ஸாக இருக்கலாம், இல்லை கான்கேவாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறது தான் ஜென்ரலாக லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தின் லென்ஸ்னால் என்ன சார்? இன் a thin lens distance between the surfaces is very small. ரெண்டு சர்ஃபேஸுக்கும், அதாவது கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். If there are two spherical surfaces, we have two center of curvature அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஒரு லென்ஸ் இருக்குப்பா, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், we draw a circle. அதே மாதிரி இதை வச்சு we draw a circle. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு ரெண்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், இதை C1 எடுத்துக்கலாம், இதை C2 எடுத்துக்கலாம். அதை நம்ம என்ன சொல்கிறோம், டூ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்குது. நெக்ஸ்ட்டு டூ ரேடி ஆஃப் கர்வேச்சர் இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ ரேடி ஆஃப் கர்வேச்சர்னால் என்ன, அந்த போலுங்க இருக்கா, இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது R1 எடுத்துக்கலாம், இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறத நம்ம R2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும், ரெண்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். ஃபார் பிளேன் சர்ஃபேஸ், இப்போ பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்கும், ஒரு சைடு பிளேனாக இருக்கும், இன்னொரு சைடு லென்ஸாக இருக்கும் இல்லையா? இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் கிடச்சிரும் இல்லையா? அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இதுலேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸு C அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இது R அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பிளேன் சர்ஃபேஸுக்கு நமக்கு என்ன இருக்காது, இது நீ என்ன தான் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் மேலே தான் போயிட்டே இருக்கும். அப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா இன்ஃபினிட்டி, இதோடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சரும் இன்ஃபினிட்டி, இதோடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடைக்கும். அதை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஃபார் பிளேன் சர்ஃபேஸ் C இஸ் அட் இன்ஃபினிட்டி, அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இஸ் அட் இன்ஃபினிட்டி, R இஸ் ஆல்சோ அட் இன்ஃபினிட்டி. அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இன்ஃபினிட்டியில் தான் இருக்கும். இதுதான் தின் லென்சஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஃபோக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜென்ரல் எல்லாத்துக்குமே பொருந்தும். தின் லென்ஸுக்கும் சரி, இல்லைனாக்கா நார்மல் லென்ஸுக்கும் சரி இது பொருந்தும். ஓகேவா? என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி ஃபோக்கல் பாயிண்ட்னா என்ன, செகண்டரி ஃபோக்கல் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். அதாவது ப்ரைமரினா ஜென்ரலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கான்வெக்ஸாக இருந்ததுன்னா ஆஃப்டர் ஃபாலிங் ஆப்ஜெக்ட்டு இமேஜ், அதாவது எமர்ஜென்ட் ரேஸ் ஆர் பேரலல். அது கான்வெக்ஸோ கான்கேவோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. லைட் ஆப்ஜெக்ட்லேருந்து வந்து பட்டுட்டு போகிற லைட் வந்து எமர்ஜென்ட் ரே இஸ் பேரலல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது ப்ரைமரி ஃபோக்கல் பாயிண்டில் நமக்கு என்ன தேவை, எமர்ஜென்ட் ரே இஸ் பேரலல். இப்போ இந்த இடத்துல செகண்டரி ஃபோக்கல் பாயிண்டில் பார்த்தீங்கன்னாக்கா எமர்ஜென்ட் ரே வந்து கன்வெர்ஜ் ஆகலாம், இல்லை டைவர்ஜ் ஆகலாம். இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், எமர்ஜென்ட் ரே பேரலாக இருந்தால் அதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும், ப்ரைமரி ஃபோக்கல் பாயிண்ட் கிடைக்கும். எமர்ஜென்ட் ரே வந்து கன்வெர்ஜோ இல்லை டைவர்ஜோ அடைஞ்சால் அதுக்கு பேர் நமக்கு அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னது, நமக்கு செகண்டரி ஃபோக்கல் பாயிண்ட் கிடைக்கும். ரைட்டா? இப்போ ரெண்டு இமேஜ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஆப்ஜெக்ட் இருக்குது, ஆப்ஜெக்ட்லேருந்து
எல்லா டைரக்ஷன்லையும் லைட் ரேஸ் பட்டுட்டு லென்ஸ்லேருந்து வெளில போகும்போது பேரலாக போகுது. அதே மாதிரி எங்கேயோ இருக்குது ஒரு இன்ஃபினிட்டியில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அங்கேருந்து வர லைட்டு கான்கேவ் லென்ஸில் பட்டு எமர்ஜென்ட் ரே பேரலாக இருக்கும். அப்போ எந்த பாயிண்டில் நம்ம போயிட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தாக்கா இந்த பாயிண்ட் வந்து ப்ரைமரி ஃபோக்கல் பாயிண்ட். அதே மாதிரி எங்கேருந்து ஆரம்பிக்குதோ இது கான்வெக்ஸ் லென்ஸ்னால் எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அதான் ப்ரைமரி ஃபோக்கல் பாயிண்ட். செகண்டரினா என்னது, எங்கேயோ இருந்து பேரலாக வருது, லென்ஸில் பட்டு நமக்கு கன்வெர்ஜ் ஆகுது. அதே மாதிரி எங்கேயோ இருந்து பேரலாக வருது, வர்ற ரேஸ் வந்து லென்ஸில் பட்டு டைவர்ஜ் ஆகுது. அப்போ எந்த பாயிண்டில் நமக்கு டைவர்ஜென்ஸ் நடக்குது, எந்த பாயிண்டில் கன்வர்ஜென்ஸ் நடக்குது, அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் செகண்டரி ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டிஃபைன் ப்ரைமரி ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதணும். டிஃபைன் ப்ரைமரி இல்லை செகண்டரி ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதையும் எழுதணும். அப்போ வாட் இஸ் ப்ரைமரி ஃபோக்கஸ் அப்படின்னாக்கா, த ப்ரைமரி ஃபோக்கஸ் F1 இஸ் டிஃபைன்ட் அஸ் பாயிண்ட் வேர் an object should be placed give. ஏதோ ஒரு பாயிண்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ண போகிறோம். பண்ணிட்டாக்கா தி ஆப்ஜெக்ட் கிவ் parallel emergent rays டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக எமர்ஜென்ட் ரே கொடுத்தாக்கா எந்த பாயிண்டில் நீ வைப்ப, அப்போ ப்ரைமரி ஃபோக்கல் பாயிண்டில் தான் வச்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்டரி ஃபோக்கஸ்னால் என்ன சார் அப்படின்னா, F2 த செகண்டரி ஃபோக்கஸ் F2 இஸ் டிஃபைன்ட் அஸ் பாயிண்ட் வேர் ஆல் த பேரலல் ரேஸ் ட்ராவலிங் க்ளோஸ் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு க்ளோஸாக பாஸ் ஆகிற எல்லா ரேஸுமே converge to form image on the principal axis. கன்வர்ஜ் ஆகலாம், இல்லைனா என்ன ஆகலாம், இதே எப்படி கூட சொல்லலாம், டைவர்ஜும் ஆகலாம். டைவர்ஜு அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு நேராக இருக்கிற எல்லா ரேஸும் கன்வர்ஜ் ஆகிற அந்த பாயிண்ட்டு, இல்லை பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு நேராக இருக்கிற எல்லா ரேஸும் டைவர்ஜ் ஆகிற அந்த பாயிண்ட்டு. டைவர்ஜனா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் வைக்கணும், கன்வர்ஜ்னா அந்த பாயிண்ட்டே தான். ஓகேவா? அப்போ செகண்டரி ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், வாட் இஸ் தின் லென்ஸ் அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ப்ரைமரி அண்டு செகண்டரி ஃபோக்கல் பாயிண்ட்ஸ், இல்லை ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வாட் இஸ் ப்ரைமரி ஃபோக்கஸ் அண்ட் வாட் இஸ் செகண்டரி ஃபோக்கஸ் அப்படின்னு கேட்பாங்க. இந்த 3 கொஸ்டினுக்கும் இதில் ஆன்சர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா தின் லென்ஸஸை யூஸ் பண்ணிவிட்டு 2 லென்ஸை நம்ம வச்சுட்டு அதோடைய லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு ஐ டிஃபிஷியன்சி இருக்கிற, இல்லை ஏதாவது ஒருத்தவங்களுக்கு லென்ஸ் ப்ராப்ளம் இருக்கிற ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான லென்ஸு நம்ம கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த, இல்லை லென்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்முலாஸ் நமக்கு தேவைப்படும். அந்த ஃபார்முலா இருந்தாக்கா நமக்கு எந்த மாதிரியான ரேஷியோவில் எது நம்ம கர்வேச்சர் வைக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அதை பற்றின கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.